அந்த ஸ்டேஷனில் நின்ற ரயில். ஹாய், திஸ் இஸ் கவி. வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் எபிசோட். ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சில பிளேஸ்லாம் இருக்குங்க, எப்படின்னா பகலில் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த பிளேஸ் தான் நைட்டு பார்க்க அவ்வளோ பயப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் சேலம் ரயில்வே ஸ்டேஷனும் இருந்தது. மார்னிங் பார்க்குற நார்மலாக இருந்தாலும் நைட்டு 12 மணிக்கு மேலே அந்த இடத்துக்கே வேறு முகம் இருக்குமா. அருண் சென்னையில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ஒரு ஐடி எம்ப்ளாயி. அவர் அப்போது சேலம் பிரான்ச்சில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த வாரம் ஃபுல்லாக ஒரே ஒர்க் ப்ரெஷர். எவ்வளோ இருந்தாலும் மேனேஜர் கால் பண்ணி ஃப்ரைடே நைட்டு சொன்னது என்னென்னா, டுமாரோ கரூரில் இருக்கிற சைட்டை விசிட் பண்ணணும், இட்ஸ் கம்பல்சரின்னு. அருண் லாஸ்ட் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டாரு. ஃப்ளைட்டும் அந்த டைம் அவைலபிள் இல்லை. ஸோ அவருக்கு இருந்த லாஸ்ட் ஆப்ஷன் அந்த ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் மட்டும்தான். அதுவும் மார்னிங் 12:15க்கு. அருண் ஸ்டேஷன் பிளாட்ஃபார்முக்கு வந்ததும் ஒன்று நோட் பண்ணுறாரு. அந்த ஸ்டேஷன் அவ்வளோ அமைதியாக இருந்தது. அது நார்மல் சைலன்ஸ் இல்லைன்னு அவர் மனசுக்கு தோணுது. அப்போது ஸ்பீக்கரில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, ட்ரெயின் வர இன்னும் 15 மினிட்ஸ் தான் இருக்குன்னு. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அப்போது டைம் 12 மணி தாண்டிருச்சு. லைட் எல்லாம் திடீர்னு மின்னி எரியுது. அப்புறம் தானாகவே நார்மல் ஆகிடுச்சு. அப்போ பிளாட்ஃபார்மில் இருந்தது 3 பேர் தான். 2 செக்யூரிட்டி, அவங்களும் பாதி தூக்கத்தில் இருந்தாங்க. அருண் ஒரு பெஞ்சில் உட்காந்துருந்தார். அந்த டைம் கேஷுவலாக ரைட் சைடு திரும்பினா அங்கே ஒரு ரெட் ஷால் போட்டிருந்த பொண்ணுன்னு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணு ஃபேஸ் கூட கரெக்டாக தெரியலை. இதனால் அருண் அதெல்லாம் கண்டுக்காமல் தன்னோட டிக்கெட் எடுத்து சீட் நம்பர் என்னன்னு பார்த்துட்டு இருந்தார். இந்த ரெட் ஷால் போட்டிருந்த பொண்ணு இவரை பார்த்து நடந்து வராங்க. அப்போவும் இவர் நிமிர்ந்து பார்க்கல, ஜஸ்ட்டு ஃபீல் மட்டும் பண்ணுறாரு. அந்த பொண்ணு இவருக்கு அப்போது ஒரு 10 அடி டிஸ்டன்ஸில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்போவும் இவர் பார்க்குறப்போ அவங்க ஃபேஸ் கிளியராக தெரியலை. திடீர்னு அந்த பொண்ணு சிரிச்சுட்டே ஒன்று சொல்கிறாங்க. அது என்னன்னா, இந்த ட்ரெயின் நிற்கக்கூடாது அப்படின்னு. அந்த சேம் டைம் அவருக்கு இன்னொரு ஷாக். அந்த பொண்ணோட ஷேடோவில் அவங்க கால் தெரியலை. அந்த பொண்ணு அப்படியே காத்தோடு மறைஞ்சிட்டாங்க. இதனால் அருண் ரொம்ப பயந்து போயிட்டார். உடனே அவர் இதை எல்லாத்தையும் அங்கே இருந்த செக்யூரிட்டியை எழுப்பி சொல்கிறாரு. அந்த செக்யூரிட்டி, நீ அந்த பொண்ணை பார்த்தியா அப்படின்னு கேட்டுட்டு, வேறு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னும் இவரை பார்த்து கேட்குறாரு. ஆனால் பயத்தில் இருந்த அருண் எதுவும் பதில் பேசாமல் ஜஸ்ட்டு தலையை மட்டும் இல்லைன்னு ஆட்டுறாரு. அவங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அருணுக்கு தண்ணி கொடுத்து உட்கார வச்சு ஒரு உண்மையை சொல்கிறாங்க. அது என்னன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இந்த ரயில்வே ட்ராக்கில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு. அதுக்கு அருண் கேட்குறாரு, இப்போ அவங்க அப்படின்னு. அதுக்கு செக்யூரிட்டி சொல்கிறாங்க, ஆமாம் சார், அவங்க நிறைய பேர் கண்ணுக்கு தட்டுப்பட்டிருக்காங்கன்னு. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு. அது என்னன்னா, இங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் தான் அவங்க முன்னாடியே வந்து எச்சரிப்பாங்கன்னு. அதனால தான் வேறு ஏதாவது சொன்னாங்களான்னு அவர் கேட்டிருப்பார். அப்போ ஒரு வாய்ஸ் அருணுக்கு மட்டும் கேட்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த ட்ரெயினில் போகாத அப்படின்னு. அருணுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அவர் அந்த ட்ரெயினில் ஏறலை. ஸோ ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்கலை. பட் ஒரு 100 மீட்ரு தள்ளி நிற்கிது. எதுக்கு ட்ரெயின் நிற்குது அப்படின்னு அருணும் செக்யூரிட்டியும் போய் பார்க்குறாங்க. அங்கே டிரைவர் ஒன்று சொல்கிறாரு, அந்த போலில் இருந்த ஷாலை நீங்கள் அசைச்ச கொடி நினச்சி ட்ரெயினை ஸ்டாப் பண்ண போனேன். அதே நேரம்தான் ஒரு அயன் பீம் ரயில்வே ட்ராக்கில் வந்து விழுந்துருச்சுன்னு.
நல்ல வேளை ட்ரெயின் நின்றுச்சு. ஒரு 2 மினிட்க்கு லேட்டாக வந்திருந்தா அவ்வளோதான், டீரெயில் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ட்ரெயின் தடம் புரண்டிருக்கும்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்த அருண் அந்த பொண்ணு யாருன்னு விசாரிக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷனில் பழைய ரெக்கார்டை எடுத்து பார்த்து சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பேர் மீரா. பட் போலீஸ் இது ஆக்சிடெண்ட் இல்லை, சூசைட்னு சொல்கிறாங்க. மீராவோட பாய் ஃப்ரெண்ட் அவங்கள ஏமாத்திருப்பார். அட் த சேம் டைம் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். அவங்க வீட்லேயும் அவங்கள ஏற்றுக்கல. இதெல்லாம் தெரிஞ்ச அருண் நைட்டு வீட்டில் வந்து தூங்குறாரு. நைட்டு ட்ரீமில் மீரா வந்து ஒன்று சொல்கிறாங்க, நான் ரொம்ப போல்டான பொண்ணு, நான் சூசைட்லாம் பண்ணலைன்னு. அந்த பையன் சதி பண்ணி என்ன கொன்னுட்டான்னு. அந்த பையன்னு அவங்க மென்ஷன் பண்ணது அவங்களோட பாய் ஃப்ரெண்டை. மீரா அவனை பழி வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. பட் இதெல்லாம் ஏன் அருண் கனவுல சொல்லிட்டு இருக்கா? ரீசன் இருக்குது. அப்போது அருணும் மீராவோட பாய் ஃப்ரெண்ட், அவர் நேம் ரவி, இவங்க 2 பேரும் ஆஃபீஸ் கொலீக்ஸ். அதை தாண்டி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ மீரா அருண் ட்ரீமில் வந்து சொல்கிறாங்க, என்னோட ஆத்மா சாந்தி ஆகணும்னா என்ன மாதிரி நான் அவனையும் கொல்லணும், அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுட்டு அவனை அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்னு சொல்கிறா. ஃபஸ்ட்டு அருண் இதை எப்படி பண்ண, இது தப்பு அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்ச நேரம் அப்புறம் அவன் கொலைகாரன், அதுவும் புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம கொன்னவன், அவன் சாகிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறாரு. ஸோ அருண் ரவிக்கு கால் பண்ணி அவனையும் கரூர் சைட்டில் விசிட் பண்ண தன்னோட வரணும்னு கூப்பிட்றாரு. ஃபஸ்ட்டு இல்லை ஒர்க் இருக்குன்னு சொன்ன ரவி அப்புறம் வரேன்னு ஒத்துக்கிறான். பிகாஸ் கரூரில் அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் இருப்பாள். ஸோ அவளையும் போய் பார்த்துட்டு வரலான்னு நினச்சிருப்பான். பட் அவளையும் இவன் ஏமாற்றிட்டு தான் இருப்பான். அருணும் ரவியும் சேர்ந்து 12:15 ட்ரெயினுக்காக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருப்பாங்க. அப்போது அருண் ஒரு கால் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அப்படியே போயிடுவார். அந்த ட்ரெயினும் வந்துட்டுருக்கு. மீரா அங்கே வந்துட்டாங்க. அவளை பார்த்ததும் அவன் எதுவும் தெரியாத மாதிரி அப்படியே நடிக்கிறான். பட் மீரா ஒன்று மட்டும் சொல்லிவிட்டு அவனை அந்த ட்ராக்கில் தள்ளி விட்டுறாங்க. அது என்னன்னா, என்ன தான் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சும் நீ கொன்னுட்ட, இப்படியே எத்தனை பொண்ணு வாழ்க்கையை சீரழிக்க போகிற, நீ செத்துருன்னு சொல்லிட்டு அவங்க ஹாப்பியாக அங்கேருந்து போகிறாங்க. அவனை கொன்ன நிம்மதியில். அன்னைக்கு மீராவை ரவி கொன்னதும் இன்னைக்கு மீரா ரவியை கொன்னதும் சேம் டேட். போலீஸ் ரவி ஒர்க் ப்ரெஷரில் தான் சூசைட் பண்ணிட்டாருன்னு சொல்லி கேஸை அப்படியே முடிச்சிடுறாங்க. 1 இயர் அப்புறம் சேம் ஸ்டேஷனுக்கு அருண் போகிறாரு. பட் ஃபஸ்ட்டு இருந்த சைலன்ஸும் இல்லை, மீராவும் இல்லை. அப்போது அருண் மனசில் ஒரு சந்தேகம். அது என்னன்னா, எதுக்கு மீரா நிறைய டைம் ட்ரெயினை ஆக்சிடெண்ட்டில் இருந்து காப்பாற்றுனாங்கன்னு. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, என்ன மாதிரி யாரும் இங்கே சாகக்கூடாதுன்னு நான் நினச்சேன், அதான் அப்படி பண்ணேன்னு. எவ்வளோ கைண்ட் ஹார்ட்டில் மீராக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.